நீங்க பகிர்ந்துகிட்ட குறிப்புகளை வச்சு பார்க்கும்போது பகவத்கீதையோட சில முக்கிய கருத்துக்களுக்கும் ம். இந்த நவீன ஈர்ப்பு விதி அதாவது லா ஆஃப் அட்ராக்ஷனுக்கும் இடையில ரொம்ப சுவாரஸ்யமான சில இணைப்புகள் தெரியுது. அதை பத்தி தான் நாம இன்னைக்கு கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். அதாவது இந்த பழங்கால ஞானத்துக்கும் இன்னைக்கு இருக்கிற சில சிந்தனைகளுக்கும் உண்மையிலே ஒரு பாலம் இருக்கான்னு பார்க்கலாம். முதல்ல உங்க குறிப்புகள்ல ஆன்மா பத்தின கீதையோட பார்வைக்கும் ஆற்றல் பத்தின அறிவியலுக்கும் ஒரு தொடர்பு இருக்குன்னு சொல்றீங்க. கீதைப்படி உடல் தான் அழியும், ஆனா ஆன்மா அது அழியாதது. ஆமா, அது ஒரு நிலையிலேருந்து இன்னொன்னுக்கு மாறும், அப்படிதானே? ஆமா, சரியா சொன்னீங்க. இதுல ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இது இயற்பியல்ல சொல்ற ஆற்றல் அழிவின்மை விதி இருக்கே, அதாவது எனர்ஜி கன்சர்வேஷன். ஆமா ஆமா. அதோட எவ்ளோ அழகா இது பொருந்தி போகுது பாருங்க. பல நூறு வருஷத்துக்கு முன்னாடி ம். எதுவும் உண்மையில புதுசா உருவாகிறதும் இல்ல, அழிக்கப்படுறதும் இல்ல. ஆற்றல் அதோட வடிவத்தை மாத்திக்குதுங்கிற கருத்தை கீதை சொல்லியிருக்கு. இது பிரபஞ்சத்தோட மொத்த ஆற்றல் மாறாதுங்கிற அறிவியல் விதியோட நேரடியா ஒத்து போகுது. ம். இது நேரடி அறிவியல் விளக்கமா இல்ல ஒரு தத்துவ ரீதியான ஒற்றுமையான யோசிக்க வைக்குது இல்லையா? கண்டிப்பா. அடுத்ததா கடவுள் பத்தின கீதையோட கருத்து, அதையும் பிரபஞ்ச ஆற்றல் பத்தின அறிவியல் பார்வையும் இணைக்கிறீங்க. கடவுள் எல்லா இடத்துலயும் இருக்கார், உங்களுக்குள்ளேயும் இருக்காருன்னு கீதை சொல்லுது. ம். இதை எப்படி, அதாவது எல்லாமே ஒரே ஆற்றலால் ஆனதுங்கிற இயற்பியல் பார்வையோட பொறுத்துறீங்க? இந்த சிந்தனை உங்க குறிப்புகள்ல ரொம்ப ஆழமா இருக்கு. கடவுளுங்கிறத எப்படி சொல்றது, ஒரு எல்லையே இல்லாத ஆற்றலா நாம நினைச்சா, சரி. அப்போ நீங்க நான் ஏன் இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற எல்லா விஷயமுமே அந்த ஆற்றலோட வேற வேற வடிவங்கள் தானே? ஆமா, உண்மைதான். அப்படி பார்க்கும்போது கடவுள் எங்கும் இருக்கிறார், எல்லாத்துலயும் இருக்கிறாருங்கிறது அது ரொம்ப தர்க்க ரீதியா புரியுது இல்லையா? புரியுது. இத ஆன்மீக நம்பிக்கைக்கும் அறிவியல் கோட்பாட்டுக்கும் நடுவுல ஒரு பாலமா தெரியுது. இந்த பிரபஞ்ச ஆற்றல் அப்படிங்கிற கருத்தோட தொடர்ச்சியா நாம பார்க்குற இந்த உலகமே ஒரு தோற்றம் இல்லனா மாயை அப்படின்னு கீதை சொல்றதா உங்க குறிப்புகள் சொல்லுது. இத கொஞ்சம் விளக்க முடியுமா? ஆமா, சரியா சொன்னீங்க. கீதையில இது மாயைன்னு குறிப்பிடப்படுது. உங்க குறிப்புகள் படி இதோட அர்த்தம் என்னன்னா, நாம பெரும்பாலும் பொருட்களோட வெளித்தோற்றத்தை மட்டும்தான் கவனிக்கிறோம். ஓஹோ. அதாவது பருப்பொருள். ஆனா அதுக்கு அடியில இருக்கிற அந்த அடிப்படை ஆற்றலை நம்மால நேரடியா உணர முடியறதில்ல. சரி சரி. நாம பாக்குற இந்த பௌதிக உலகம் ஒரு முழுமையான உண்மை இல்ல, அது ஆற்றலோட ஒரு வெளிப்பாடு மட்டும்தாங்கிறது தான் அதோட சாராம்சம். சரி, இப்ப ரொம்ப சுவாரஸ்யமான பகுதிக்கு வருவோம். கர்மா பத்தியும் ஈர்ப்பு விதி பத்தியும். உங்க விதி உங்க கர்மாவை பொறுத்ததுன்னு கீதை சொல்லுது. ஆமா. அதே நேரம் நம்ம எண்ணங்களும் செயல்களும் ஒரு குறிப்பிட்ட அதிர்வெண்ணை வெளிப்படுத்தி அதுக்கேத்த மாதிரி விளைவுகளை ஈர்க்கும்னு ஈர்ப்பு விதி சொல்லுது. இது ரெண்டையும் எப்படி இணைக்கிறீங்க? இதுதான் நீங்க செஞ்ச ஆய்வுல ஒரு மையப்புள்ளி நினைக்கிறேன். கீதைப்படி கர்மானா என்ன? செயல், அப்புறம் அதோட விளைவு. சிம்பிள். ஈர்ப்பு விதிப்படி பார்த்தா நம்ம எண்ணங்களுக்கும் செயல்களுக்கும் ஒரு குறிப்பிட்ட ஆற்றல் அதிர்வெண் இருக்குன்னு சொல்றாங்க. இது பிசிக்ஸ்ல சொல்ற மாதிரி ஃப்ரீக்வன்சி இல்ல. ஓ, அப்போ இது ஒரு உருவகம் மாதிரி. அதாவது நம்ம மனநிலை, நம்ம உணர்வுகள், நம்ம செயல்கள் இதெல்லாம் சேர்ந்து ஒரு மாதிரி சிக்னல் அனுப்புதுன்னு வச்சுக்கலாம். சரி, புரியுது. ஒத்ததை ஈர்க்கும்னு ஒரு விதி இருக்கு இல்லையா? அந்த மாதிரி நம்ம வெளியிடுற அந்த அதிர்வெண்ணுக்கு ஏத்த மாதிரியான சூழ்நிலைகளையும் அனுபவங்களையும் நாம ஈர்க்கிறோம். அப்போ கர்மாங்கிறது ஒரு அதிர்வெண்ணை உருவாக்குது. ஆமா, நம்ம செயல்கள் அதாவது கர்மா ஒரு குறிப்பிட்ட அதிர்வெண்ணை உருவாக்குது. அந்த அதிர்வெண் தான் நம்ம விதிய அதாவது விளைவுகளை ஈர்க்குது. இததான் ஈர்ப்பு விதி இன்னும் கொஞ்சம் வேற மாதிரி உங்க அதிர்வெண்ணுக்கு ஏத்த மாதிரி உங்க யதார்த்தம் அமையும்னு சொல்லுது. ஓஹோ. ஆன்மீகத்துல இத உணர்வு நிலைன்னு கூட சொல்லுவாங்க, அதாவது கான்ஷியஸ்னஸ். வேற வேற அதிர்வெண்கள்ல இயங்குறதுங்கிறது வேற வேற உணர்வு நிலைகள்ல இருக்கிறது மாதிரி. அப்படியானா இந்த ஈர்ப்பு விதிங்கிறது சும்மா நல்லதே நினைங்க நல்லது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தத்துவ பயிற்சி மட்டும் இல்ல. இல்ல. இது ஆற்றல் விதிகளை அடிப்படையாக கொண்டதுன்னு உங்க குறிப்புகள் சொல்லுது. ஆமா, அந்த பார்வை தான் உங்க குறிப்புகள்ல ரொம்ப அழுத்தமா சொல்லப்பட்டிருக்கு. எல்லாமே ஆற்றல் தான். ஆற்றல் அதிர்வெண்களுக்கு ஏத்த மாதிரி இயங்குது. இது அடிப்படை. ம். நீங்க ஆசைப்படுற வாழ்க்கை அல்லது ஒரு யதார்த்தம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட அதிர்வெண் இருக்கும். சரி. உங்க எண்ணங்களையும் செயல்களையும் அந்த அதிர்வெண்ணுக்கு நீங்க பொருத்திட்டா, அதாவது டியூன் பண்ணிட்டா, அந்த யதார்த்தத்தை நீங்க அடைஞ்சே தீர்வீங்க. அதை தவிர வேற வழி இல்ல. இதுதான் ஈர்ப்பு விதியோட மைய கருத்து. அப்போ இது வெறும் நம்பிக்கை சம்பந்தப்பட்ட விஷயம் இல்ல. அதையும் தாண்டி இது பிரபஞ்சத்தோட ஒரு அடிப்படை இயற்பியல்னு இதோட ஆதரவாளர்கள் சொல்றாங்க. இது தத்துவம் அல்ல, இது இயற்பியல்ங்கிற மாதிரி அவங்க பார்வை இருக்கு. ஆக இன்னைக்கு நாம பேசினதுல கீதையில சொல்ற ஆன்மா, கடவுள், கர்மா இந்த மாதிரியான விஷயங்களுக்கும் ஆற்றல், பிரபஞ்ச ஆற்றல், அதிர்வெண்ணு சொல்ற நவீன அறிவியல் மற்றும் ஈர்ப்பு விதியோட கோட்பாடுகளுக்கும் நடுவுல சில ஆச்சரியமான இணைப்புகள் இருக்கிறத உங்க குறிப்புகள் மூலமா பார்த்தோம். ஆமா, இது நம்ம எல்லாரையும் ஒரு முக்கியமான கேள்விக்கு கொண்டு வருது. நீங்க யோசிச்சு பாருங்க. சொல்லுங்க. நம்ம செயல்களும் எண்ணங்களும்
அதாவது நம்ம கர்மா. அது உண்மையே ஒரு குறிப்பிட்ட அதிர்வெண்ணை வெளிப்படுத்தி நம்ம யதார்த்தத்தை உருவாக்குதுன்னா, அப்போ இந்த நிமிஷம் நீங்க எந்த அதிர்வெண்ணை தேர்ந்தெடுத்து வெளிப்படுத்த போறீங்க? இத சும்மா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க.